ஹாய் கைஸ், நான் உங்க நிலா. நம்ம இப்போ பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பேயை பத்திய இன்வெஸ்டிகேஷன் ஆர் பயம் நிறைந்த கதை. உண்மையா நடந்த பேய் கதைகளை விசாரிச்சு அதை நாவலை எழுதக்கூடிய பெண் தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஒரு நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அவ தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நடக்கிற அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதி போட இந்த கதையை அங்கிருந்து தாங்க ஆரம்பிக்குது. அது ஒரு சாதாரணமான கதைன்னு தான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. பட் இந்த கதைக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருக்கு. அந்த கதையை தேடி இவங்க போறாங்க. இந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு தேடி போக அவங்களோட தேடல் க்ளூ மேல க்ளூ வச்சு அந்த கதையோட லாஸ்ட்ல அந்த பேயோட தொடக்கம் தெரிய வரும்போது மிகப்பெரிய ட்விஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த கதையை ஹாரர் டிடெக்டிவ் ரேஞ்சுக்கு க்ளூ மேலே க்ளூ வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக தரமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நிழல் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் தட்டுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இதே நேமில் நிழல் கதைகள்னு சொல்லிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாம். தூக்கத்துல இருந்து கண் விழிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை தாங்க காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த பையனும் முழிப்பு வர ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தான் முழிச்சிருக்கான். யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரியும் முடங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் சவுண்டு கேட்க அந்த சத்தத்தை நோக்கி அந்த பையன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இது இந்த சின்ன பையனோட வீடே கிடையாது. சம்மர் வெக்கேஷனுக்காக தான் இங்கே இந்த தீவுக்கு வந்திருக்கான். இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சுரங்கப்பாதை இருந்திருக்குது. அப்படிப்பட்ட வீட்டில் இந்த சின்ன பையனுக்கு ஒரு விதமான குரல் கேட்க அங்கே போய் கதை திறந்து பார்க்கும்போது தான் அப்படியே எரிஞ்சு போன கருப்பு உருவம் இந்த சின்ன பையன்கிட்ட இருந்து அவனை தொட வருது. அப்படியே அந்த சீனை ரெண்டாவதுங்க. எஸ், நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த கதையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதை எல்லாமே அவங்க எழுதுற நாவல் இருக்கிற ஒரு கதை தாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க எழுத புக்கில் இருந்து ஒரு கதையை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். ஆப்போசிட்ல ஒரு ஹாரர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க எழுதுகிற ஹாரர் கதைகளை பப்ளிஷ் பண்ணுறவங்க இவங்க அட்ரஸ் எதுவும் கொடுக்காம அந்த பத்திரிகை ஆஃபீஸோட அட்ரஸ் தான் கொடுத்து வச்சுருப்பாங்க போல். இவங்க ஃபேன்ஸ் எழுதுகிற எல்லா ரிப்ளைஸும் அவங்கவுங்க ஊரில், அதாவது இப்போ நான் எப்படி கதை எழுதிட்டு எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்துட்டு இந்த மாதிரி உண்மையாக நடந்த சம்பவம், ரியல் இன்சிடென்ட், ஹாரர்